வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரை பொங்கல். இதோட அதிரசம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 கப்பு, தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, நெய் 6-7 டேபிள் ஸ்பூன், சால்ட் சிறிதளவு. இதாங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி பச்சரிசி. இந்த பச்சரிசியில் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். பருப்பு அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமான பருப்பு இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் அதாவது அந்த இனிப்பு தன்மை கம்மியாக தெரியும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பாசிப்பருப்பு போட்டுருங்க. இதுக்கு பிறகு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். எதுக்காக நல்லா ஊறணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது கரெக்டான டெக்ஸ்சர், கெட்டியான பக்குவம் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் பாசிப்பருப்பும் பச்சரிசும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1க்கு 2.5 அதிகமான தண்ணி இருந்தாலும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ரைஸ் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு மூடி போட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் விசில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3 விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்களா, இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். எதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறக்கிட்டேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சாதமும் பருப்பும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக அரிசியும் பருப்பும் நெய் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்காது. அதனால தான் அரிசி வெந்த உடனே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வெல்லம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டோன்னா, வெல்லத்தில் மண் இருக்கும்ல, அந்த மண்ணை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெல்ல சிறப்பு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக உடச்சி போடலாம். நம்பி நீங்கள் ஒரு வெல்லம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் வரும். ஆனால் இன்றைக்கி வர வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மண் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றுறோம். வெள்ளம் தண்ணி அதிகமாக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால் நிறைய ரெசிப்பியில் உங்களுக்கு உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்னடா தாராளமாக நெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெசிபிலாம் பண்ணும்போது நெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். சக்கரை பொங்கல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு கரண்டியில் எடுத்து அப்படி போட்டுன்னா அப்படியே விழணும். அதுதான் ப்ராப்பரான டெக்ஸ்சர். அதுக்காக தான் இந்த நெய் அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு, சாதம், இந்த வெல்லம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். 5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா. இதுக்கப்புறம் தாளிப்பு. இந்த தாளிப்பையும் திருப்பி நெய் யூஸ் பண்ணுறேன். என்னடா எல்லா இடத்துலையும் நெய் யூஸ் பண்ண சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணும்போது பண்ண ஒரு 1/2 மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கெட்டியாகிடுது, சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஃபீலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம், எந்த அளவுக்கு நெய் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணோன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யில் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு முந்திரி போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா தேங்காய் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் வர டைமில் இந்த காஞ்ச திராட்சை,
இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போய்ட்டு அந்த சக்கரை பொங்கலை கொட்டுங்க. கொட்டி அப்படி மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடடா, மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சக்கரை பொங்கலோட டெக்ஸ்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாழை இலையில் இந்த சக்கரை பொங்கல் எடுத்து போடுறேன். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அந்த கரண்டிலேருந்து அப்படியே விடணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து அதிரசம் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 350 கிராம், வெல்லம் 300 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பச்சரிசி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு அரைக்க போகிறோம். இந்த பச்சரிசி நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி பச்சரிசி வாங்குங்க. பர்டிகுலராக மாவுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசியாக கேட்டு வாங்குங்க. இந்த பச்சரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை காய வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த துணிக்கு மேலே இந்த அரிசியை போட்டு நல்லா காய வைக்கிறோம். அதாவது உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குல்ல, ஃபேனை கீழே காய வச்சுன்னா போதும். இது காய வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 80% 85% காய வச்சா மட்டுமே போதும். மீதி 15% கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். நல்லா காய வச்சு ட்ரை ஆன பிறகு மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்காது. அதனால தான் 85% அளவுக்கு காஞ்சால் மட்டுமே போதும். கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இப்போது இந்த மாவு மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு வச்சுருக்கேன். இதே நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைக்கலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அரைக்கலாம். அரைச்சி நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வரும். வெள்ளத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாவு எடுக்க போகிறோம். இதில் கரெக்டாக ஒரு 100லேருந்து 120 ml தண்ணி ஊற்றுங்க. அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெல்லம் நீங்கள் கடையில் வாங்கும்போது கேட்டு வாங்க, நல்ல குவாலிட்டி வெல்லமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பாவுக்கு யூஸ் பண்ணுற வெல்லமாக இருக்கணும். சில பேர் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த வெல்லத்தை வாங்கி இதில் அதிரசம் பண்ணுவாங்க, சம்டைம் வராது. அதனால தான் பாவுக்காக எடுக்கிற இந்த வெல்லத்தை எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெல்லத்தை கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி வர டைமில் ஸ்டெயின் பண்ணுறேன். சில வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மண் இருக்கும். அதனால தான் ஸ்டெயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி வெல்லம், அதனால் நான் ஸ்டெயின் பண்ணாமல் அப்படியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வெள்ளத்தை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டால் 1லேருந்து 1.25 கம்பி பண்ண அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிரசத்துக்கு சுக்கு பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஏலக்காய் பவுடர் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டெக்ஸ்டில் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிரசம் வராது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எடுத்து காமிக்கிறேன், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருதா, இந்த மாதிரி நல்லா நுர வரும். அந்த டைமில் நீங்கள் கரண்டி எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றும் போது அப்படியே கண்டினியூவாக இறங்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இதுக்கு பிறகு இன்னொரு மெத்தடும் இருக்குது. கரெக்டாக ரெடியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துங்க. அந்த பவுலில் ரெடியான அந்த வெள்ளைப்பாவை எடுத்து ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணணும். அப்படி விடும்போது பிரிஞ்சு போகாமல் அப்படியே ரவுண்டாக ஒரே இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டு வரணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் வெல்லம் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒரே டைமில் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் உங்களோட அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இதுக்கு பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பகுதியும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக பண்ணுங்கள். அந்த வெள்ளைப்பாவு எப்படி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில்
அரிசி மாவு எந்த டைமில் கரெக்டாக நீங்கள் பவுடர் பண்ணணும், இது ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டுமே போதும் உங்களுக்கு சூப்பராக வீட்டில் அதிரசம் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 வாட்டி பண்ணி பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். அதிரசம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியானதை அப்படியே கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டாமல் பக்குவத்தில் கரெக்டாக வந்துருக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், ஆனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாவு ரெடியான உடனே எடுத்து ஃப்ரை பண்ண போதில்லை, ஒரு நாள் விட்டு மறுநாள் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடியான அதிரச மாவை ஒரு ஈவனாக செட் பண்ணுறோங்க. மேலே கொஞ்சம் ஆயில் அப்படி இல்லை கீ போடலாம். அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக ஆயிலோ இல்லை கீயோ போட்டு செட் பண்ணி வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு ஓவர் நைட்டில் அப்படியே விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணிக்கு இந்த மாவு ரெடி ஆகுதுன்னா மறுநாள் மதியானம் 12 மணிக்கு மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாவு நல்லா செட் ஆகி ரெடியாக இருக்கணும். கையில் தொடும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். வேணும்னா அதை ஆப்ஷனாக சொல்கிறேன். இப்போ மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் ரவுண்டாக உருட்டி தட்டி ஃப்ரை பண்ணணும். நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் கையில் எடுத்துக்கங்க. எண்ணெய் கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் அதே டைமில் கொஞ்சம் லூஸாகவும் அந்த டோ. ஒரு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டான அந்த டோ ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலசாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கையில் எடுத்து ரவுண்டாக உருட்ட ஆரம்பிங்க. உருட்டின பிறகு இந்த மாதிரி தட்டுறோம். நம்மளோட பெரிய விரலை வச்சும் தட்டலாம். அப்படி இல்லைனா கீழே இலை பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு நீங்கள் தட்ட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோ நீங்கள் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு மெத்தட்லையும் சொல்கிறேன் எப்படி தட்டுறதுன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் ரவுண்டாக உருட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வாழை இலை, அந்த வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும் தட்டும் போது. இப்போது நல்லா தட்டுங்க. அந்த கார்னர் பகுதியில் நல்லா மெலிசாக தட்டணும். ரொம்ப மெலிசாக இல்லை, கொஞ்சம் கனமாக இருக்கணும். நடுப்பகுதி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது அழகாக நல்லா வரும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிரசம் நல்லா வராது. எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே பொங்கி மேலே வரணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் மாவு. இப்போ 2 சைட்லையும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இந்த அதிரசம் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது. எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த அதிரசம் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா சின்ன சின்னதாக பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதை அடங்கின பிறகு நீங்கள் கரண்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 பிளேட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் ரெடி. நீங்கள் அதிரசம் ப்ரெஸ் பண்ணுற டை இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க ஜல்லிக்கண்டு யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி தட்டு எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க அந்த எண்ணெயை எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான அதிரசம் ரெடி.